அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். அண்ணன் நல்ல திறமையானவர், அதே சமயம் கஞ்சம், வேலைக்கே ஆள் வச்சுக்க மாட்டார். தம்பி சரியான முட்டாள், எந்த வேலையும் செய்ய மாட்டார், பக்கத்திலே இருப்பார். அண்ணன் பக்கத்திலே 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டினாங்களாம். புது வீட்டுக்கு போகிறதுக்காக பழைய வீட்டிலேருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து மாட்டு வண்டியில் வச்சுட்டு, அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு வர, பின்னாடி நீ உட்காந்துக்கடா தம்பி, பாத்திரம் விழுந்தா பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொன்னாராம். ஒரு பாத்திரமா வண்டி நகர கீழே விழுந்துச்சான். தம்பி பார்த்துக்கிட்டே வந்தாராம். புது வீடு போய் சேர்ந்ததும் வண்டியில் ஒரு பாத்திரம் கூட இல்லை. எங்கடான்னு கேட்டதும் எல்லாம் கீழே விழுந்துச்சு, நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே வர சொன்னீங்க அப்படின்னதும் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லா பாத்திரத்தையும் மாட்டு வண்டியில் அள்ளி வச்சுட்டு இந்த தடவை சொன்னாராம், பாத்திரம் விழுந்தால் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அண்ணன் வண்டியை ஓட்டிட்டு புது வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. புது வீட்டில் போய் இறங்கினதும் திருப்பியும் பாத்திரத்தை காணும். இந்த தடவை தம்பி என்ன பண்ணாரு, அங்கே பக்கத்தில் இருந்த பாழுங்கிணத்துல, அங்கே யாரும் இறங்க மாட்டாங்க, அது புழக்கமே இல்லாத ஒரு கிணறு, படிக்கட்டு கிடையாது, பொருள் விழுந்தாலும் எடுக்க முடியாது. அங்கே கொண்டு போய் எல்லா விழுந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாரு. அண்ணன் நீங்கள் விழுந்ததை எடுத்து போட தானே சொன்னீங்க, மாட்டு வண்டியில் வையின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ தான் அண்ணனுக்கு புரிஞ்சுதான், தம்பின்னு நினச்சி முட்டாளை பக்கத்தில் வச்சுருந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ட்டு உணர்ந்தாராம். அந்த மாதிரி நம்ம சாதிக்கணும்னு நினச்சிட்டோம்னா, வெற்றி அடையணும்னு நினச்சிட்டோம்னா, அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு முக்கியமானவங்கன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வச்சுருந்தோம்னா, அவர்களுக்கு நம்மை விட திறமை குறைவாகவோ அல்லது அனுபவம் குறைவாகவோ இருக்கலாம். அதனால் உங்கள் வெற்றி பாதையில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு பல தடங்கல்களும், சாதிக்க முடியாத தடைகள் நிறைந்த பாதை மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். இந்த தடைகள் நிறைந்த பாதையெல்லாம் விளக்கிட்டு சீக்கிரம் வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைக்கணும்னா, கண்டிப்பாக எந்த துறையில் நீங்கள் திறமையானவராக இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்களையும் அனுபவஸ்தர்களையும் பக்கத்தில் வைத்துக்கொள்ள தயங்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் திறமையுடன் இவர்களும் சேர்ந்து உங்கள் வெற்றி பாதைக்கு வழிவகுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்பதை மறந்து விடாதீர்கள்.